அண்ணன் ஜோசப் விஜய் ஸ்கிரிப்ட் முதலமைச்சர் ஸ்கிரிப்ட் தான் பேசுவார், எல்லாம் பேச மாட்டார். ஒரு நாளாந்தர பேச்சாளர் மாதிரி ஒரு கிடையாது. தர டிக்கெட்டுக்கு இறங்கி முதலமைச்சர் பேசுறன்னா அவ்வளவு திமிர் பிடித்த பேச்சா, அவ்வளவு கொழுப்பு பிடிச்ச பேச்சா? முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாய் திறந்தாரு. அவர் வாய் திறந்து பேச உடனே கரூர் மாவட்டமே கப்பு எடுத்து போச்சு, கப்பு நாத்தம் நாரி போச்சு. ஓடு 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 ஒரே ஒட்டம் 41 பேரை வேட்டையாடி ஓடி போறாரு வேட்டைக்காரன். முதல்வர் விஜய் என்ன பார்ட்டி ஃபண்டே இப்ப வாங்கிட்டேன்னா பார்ட்டி ஃபண்ட் வக்கீல் இல்ல, உங்களுக்கு லஞ்சம் நடக்கலையா, நடக்கலையா? முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் யாரும் தப்பா பேசக்கூடாதுன்றீங்க, அவர் யாரும் அவதூறு பேசக்கூடாதுன்றீங்க, ஒருமையில பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை. ஆனா அவர் என்ன வேணாலும் பேசலாமா? காட்டு திருடனுக்கு அரசு வழக்கறிஞர் பதவி கொடுத்த டிவிகே கட்சியை திருட்டு டிவிகேன்னு சொல்லலாமா? நீங்க கொத்து போராட்டம் போட்டீங்கல்ல, நாங்க கைமா போட்டோம். இன்னும் நடிகனாவே இருக்கிறார், இன்னும் நடிகமாவே இருக்கிறார். நாங்க கைமா போடுவோம்ல. மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவரு கரூருக்கு போனாரு, ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி பேசினார். வழக்கமா கொட்டாய் போட்டு கொட்டாய்க்குள்ள பஸ் போகும், மேடெல்லாம் கிடையாது, பஸ் மேல ஏறி பேசுவாரு. அவர் எப்படி பேசினார், அந்த ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாரும் பார்த்திருப்பீங்க. கரூர்ல அவர் பேசின ஸ்பீச். அவர் கரூருக்கு ஏன் போனாரு? கரூருக்கு ஏன் போனார்னா, தேர்தலுக்கு முன்பு கரூர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போய் ஒரு 40 பேர் இறந்து 41 பேர் ஒரு 41 பேர் இறந்து போனாங்க இல்ல. அவர் தேர்தல் பரப்புரையில கூட்ட நெரிச்சல சிக்க ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க. அவர் அப்ப அந்த 41 பேர் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கல, இல்ல 4 நாள் அங்க தங்கி இருந்து அவங்கள போய் பார்க்கல. நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்ன பண்ணார்? 41 பேர் இறந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே ஓடு 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 வராம்பாரு வேட்டைக்காரன், அட ஓடி 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 வராப்பாரு வேட்டைக்காரன், 41 பேரை வேட்டையாடி இதோ ஓடி ஓடி வருகிறாரு வேட்டைக்காரன், தண்ணி பிளைட்டு புடிச்சு பறந்து ஒரே ஓட்டம் ஓடினாரு வேட்டைக்காரன் நம்ம ஜோசப் விஜய், அண்ணன் சிஎம் விஜய், ஓடு 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 ஒரே ஓட்டம் ஓடினாரு அண்ணன் ஜோசப் விஜய். பாட்டு உங்களை பார்த்தா கத்துக்கணும் அண்ணே விஜய். என்ன 41 பேரு இறந்துட்டாங்க இல்ல, அவர் தான் கொண்டாரு, நான் சொல்ல வரல. அவர் கூட்டத்தில் நடந்துச்சு, அது பேச்சு, அதை பத்தி நம்ம விவரமா பேசுவோம். நிறைய பேசிருக்கோம், நம்ம மை சென்னை 360 யூடியூப் சேனல்ல பேசியிருக்கோம். அந்த 41 பேர் இறந்துட்டாங்க இல்ல, அந்த 41 பேர்ல குடும்பத்துக்கு ஒரு 32 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு, அதாவது ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு வந்த ஒரு ரசிகர் கூட்டம், விஜயினுடைய ரசிகர் கூட்டம். அன்றைய நடிகர் டிவிகே தலைவர், இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவருடைய ரசிகர் கூட்டம் 41 பேர் இறந்துட்டாங்கல்ல, அந்த குடும்பத்துக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஒரு வந்தவர் வந்துட்டு அந்த பஸ் மேல ஏறி பேசினார். ஏன்னா அவர் ஏன் வந்தார் நான் உங்களுக்கு விலாவரி சொல்லிருந்தேன்ல. அவர் பேசின ஸ்பீச் எப்படி இருந்துச்சு கொஞ்சம் நீங்க சொல்லுங்க. அவர் பேசுறது ரொம்ப நியாயமா, ரொம்ப யோகியமா பேசினாரா, கண்ணியமா பேசினாரா, ஒரு முதலமைச்சர் என்கின்ற அந்த பொறுப்புக்கு தகுந்த மாதிரி பேசினாரா? சொல்லுங்க. ஒரு நாளாந்தர பேச்சாளர் மாதிரி, ஒரு நாளாந்தர பேச்சாளர் மாதிரி தர டிக்கெட்டுக்கு இறங்கி முதலமைச்சர் பேசுறன்னா அவ்வளோ ஆணவம், அவ்வளோ ஆணவமா, அவ்வளோ தலைகணமா, அவ்வளவு திமிர் பிடித்த பேச்சா, அவ்வளவு கொழுப்பு பிடிச்ச பேச்சா? ஸ்கிரிப்ட் எவனோ எழுதி கொடுத்தான், அது அப்படியே படிச்சிருந்தா? நமது மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய், எனக்கு 49 வயசு, அவருக்கு 53, அண்ணன் கூப்பிடலாம், தப்பு இல்லை. அண்ணன் ஜோசப் விஜய் ஸ்கிரிப்ட் முதலமைச்சர், ஸ்கிரிப்ட் தான் பேசுவார், எல்லாம் பேச மாட்டார். என்னதான் பேசுறோம்னு தெரியாம அவ்வளவு ஆணவத்தோட என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. இனி நான் தாண்டா தமிழ்நாட்டுல, இனி தமிழ்நாடு எந்த தாண்டா விஜய் ரசிகர், உங்கள் விஜய்ன்னு சொல்லிட்டேன். தமிழ்நாடு மக்கள் எல்லாம் கொர்ராடு வந்த, நான் எப்படி போறேன்னா அப்படி பின்னால் வருவாங்க. இனி நான் சொல்றதுதான் சொல்லி அவ்வளவு ஆணவத்தோடு பேசியிருக்காருன்னா, கரூர் நாரி போச்சுங்க, கரூர் மாவட்டமே நாரி போச்சுங்க, கப் எடுத்து போச்சுங்க. வாய் திறந்தாரு விஜய், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாய் திறந்தாரு. அவர் வாய் திறந்து பேச உடனே கரூர் மாவட்டமே கப் எடுத்து போச்சு, கப்பு நாத்தம் நாரி போச்சு. அவர் பேசின பேச்ச சொல்றேங்க, அவர் பேசின பேச்ச சொல்றேன்.
அவர் பேசின பேச்ச சொல்றேன். பெரம்பூருக்கு போகும்போது கூட்டம் இருக்குது. போலீஸ் வேணான்னு சொன்னாங்க. பெரம்பூருக்கு போகும்போது கூட்டம் நெறைய இருக்குது. எங்கனால பாதுகாப்பு குடுக்க முடியாது. ரொம்ப கூட்டம் இருக்குது வேணான்னாங்க. நாங்க ஓகேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு போயிட்டோம். ஆனா கரூருக்கு வரும்போது மட்டும் என் கூட்டம் தடுக்கல. நீ 7 மணி நேரம் லேட்டா வர. 7 மணி நேரம் லேட்டா வர அப்படி. திரு ஜோசப் விஜய். அப்பயே டிஎஸ்பி சொல்றார். கூட்டம் பயங்கரமா இருக்கு. தவிர்த்துக்கிறது நல்லது. அது சார்ஜ் ஷீட்ல இருக்குது. கோர்ட் அதெல்லாம் பேசும். இவங்க வர போலீஸ் அப்பயே வண்டி நிறுத்துறாங்க. இவங்க போனாங்க. முன்னால போகும்போதே கூட்ட நெரிசல்ல பாதி பேர் செத்துட்டான். அங்கதான் பாட்டு பாடினார். நம்ம ஜோசப் விஜய் அந்த கரூர் கூட்டத்தெல்லாம். பாட்டிலுக்கு ₹10 பாட்டிலுக்கு ₹10 பாட்டிலுக்கு ₹10 இங்க பாடுவார்னு நினைச்சேன். இப்போ முதனை தொண்டார்ல கரூருக்கு பாடுவார்னு நினைச்சேன். அப்போ பாட்டிலுக்கு ₹10 இப்போ என் ஆட்சியில பாட்டிலுக்கு ₹20 பாட்டிலுக்கு ₹30 அன்னைக்கு பாட்டிலுக்கு ₹10 இன்னைக்கு பாட்டிலுக்கு ₹20 பாட்டிலுக்கு ₹30 பாடுவான்னு பார்த்தேன். பாடினாரு. பஸ்ல போறாரு. எல்லாம் சாகுறான். லைட் போட்டு ஆன் பண்ணி பார்த்து ரசிச்சுன்னு ஒரே 41 பேர் இறந்தோடனே ஒரே ஓட்டம் ஓடிட்டார். லைட் ஏறி முக்காடு போட்டுனா ஒரே ஓட்டம் ஓடிட்டார். இப்ப அதை என்ன சொல்றாருன்னா, அவரு அன்னைக்கு போலீஸ் என்ன தடுத்துருக்கலாமே. யார சொல்லி இதை பண்ணீங்க? அப்ப போலீஸ் நீ கொன்னுட்ட. கிட்டத்தட்ட ஆதவர்ஜனா சொன்ன மாதிரி நமது சிஎம் திரு ஜோசப் விஜய் சொல்றார். போலீஸ் நீதான் கொன்னுட்ட. ஒரு போலீஸை குறை சொல்றீங்க. நீ போலீஸ் மந்திரி. சிஎம் சார் யூ ஆர் போலீஸ் மினிஸ்டர். சிஎம் உங்க கண்ட்ரோல தான் வருது. போலீஸ், தீயணைப்புத்துறை, உள்துறை இதெல்லாம் உங்க கண்ட்ரோல் தான் வருது. ஹோம் மினிஸ்டர் உங்க கண்ட்ரோல் தான் வருது. சொல்லிட்டு நம்ம தான் கொன்னுட்டோன்ற மாதிரி அவரு பழி போடுறார். கரூருக்கு போகாத என்ன சொல்றாங்களே திமுக காரு. நீங்க தான் இன்னும் ஆட்சியில் இருக்கீங்களா? ஆட்சியில் நாங்கள் இருக்கிறோம். அப்பா உலகமகா தலைவா, முதல்வா, நீதான் ஆட்சியில் இருக்க முதலமைச்சரு. கரூருக்கு போவானான்னு சொன்னது எதுக்கு? நீங்க கலந்துக்கின கூட்டத்துல 41 பேர் இறந்துட்டாங்க. அந்த 41 குடும்பம் தான் வந்து கோர்ட்ல சாட்சி சொல்லணும். அவங்கதான் ஹை விட்னஸ். நீ போய் அவங்க போய் சந்திச்சுட்டு பேசி சாட்சியை கழிச்சு அந்த 41 பேருக்கு நீ அந்த 41 குடும்பத்துக்கு நீ அரசு வேலை கொடுத்துட்டு சாட்சியை கழிக்க போற. கோர்ட்ல கேஸ் இருக்குது. சிபிஐ விசாரணை நடத்திட்டு இருக்குது. அதனால கரூருக்கு போகக்கூடாது ஒண்ணுமே தவிர நீ முதலமைச்சர் எங்க வேணா போலாம். அண்ணன் சிஎம் விஜய் அண்ணன் நீ எங்க வேணாலும் போலாம். அங்க போய் பேசின பேச்சு அவ்வளவுதான் பேச்சு கிடையாதுங்க. அவ்வளவு ஆணவத்தோடு எல்லாம் ஓடிடுறாங்க. எல்லாம் ஓட்டாங்க. எல்லாம் ஓடுன்னு ஓடுறாங்க. பாட்டு பாடுறாரு. ஓடு வர்றான் பாரு வேட்டைக்காரன். இவரு வேட்டைக்காரன் கரூருக்கு வராருன்னு எல்லாம் ஓட்டாங்களாம். எல்லாம் கேஸுக்கு பயந்துக்குன்னு. எங்க இந்த கரூர் கம்பெனி முதலாளி செந்தில் பாலாஜி இன்னொருத்தர் ஓடுன்னு ஓட்டாரு. இல்ல நான் சிஎம் அவர் சொல்றாரு ஓடுன்னு ஓட்டாரு. நான் ஸ்டாலின் சார சொல்லல. அவர் மேல அன்பு உண்டு, மரியாதை உண்டு. அவ்வளவு நாடகம் கிண்டலு. ஒரு மரியாதை தெரியுதா உங்களுக்கு? உனக்கு ஒரு மரியாதை தெரியல? நீ முதலமைச்சர்டா, நீங்க அப்படியே பெரிய உலகளவுல பெரிய தலைவரா சொன்னது தளபதியை கிண்டல் பண்றாரு. அன்னைக்கு சட்டமன்றத்துல சொல்ல கருணாநிதி சொல்லிட்டு சாரி கலைஞர் ஆணவத்தார வாழ்ந்தவன் வரலாறு இல்ல. ஆணவத்தோட ஒருத்தன் வாழ்ந்தான்னு சொல்ல முடியாது. திமுரோட ஒருத்தன் வாழ்ந்தான்னு சொல்ல முடியாது. தலைகணத்தோட வாழ்ந்தான்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் யாருன்னு கேட்டா ஹிட்லர், முசோலி மாதிரி எனக்கு கண்ணுக்கு தெரியாது. மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர் எவ்வளவு பெரிய தலைவர். உங்க அப்பாக்கே சினிமால வாழ்ந்து கொடுத்தவர் தலைவர் கலைஞர். அவரை பார்த்து பேர் வச்சு கூப்பிட்டு சாரி கலைஞர்ன்ற. இங்க எங்க தலைவர் தளபதி ஓடிட்டாருன்ற. யார் ஓடுனது? நான் கேக்குறேன். அண்ணன் விஜய் அண்ணன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் யார் ஓடுனது நீங்க. 41 பேர் செத்துட்டாங்கன்னு எல்லாம் தெரியும். பெரிய அவருக்கு போய் சென்னையில போய் தான் தெரியுமா 41 பேர் செத்துட்டாங்கன்னு தெரியும். தெரிஞ்ச உடனே முக்காடு பொண்ணு கிட்டத்தட்ட முகமுடி திருட மாதிரி. அவரு ஜோசப் விஜய் சார் சொல்ல எனக்கும் அவர் மீது நிறைய மரியாதை உண்டு. அவர் நான் அப்படி பேச மாட்டேன். எனக்கும் அவர் மீது நிறைய மரியாதை உண்டு. அவருடைய நிறைய படங்கள் நான் பார்த்திருக்கேன்.
ஆனா அந்த மாதிரி முக்காடு போட்டுன்னு யாரு ஓடுனது? நீங்க பாட்டு பண்ணீங்களே, ஓடு 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 வர்றான் பாரு வேட்டைக்கார. அன்னைக்கு ஓடுனது யாரு? எங்க அண்ணன், எங்க அண்ணன் ஓடுனாரு. எங்க அண்ணன் ஜோசப் விஜய் எங்க அண்ணன் ஓடினார். ஓடு 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 ஓடி வராரு பாரு வேட்டைக்கார. ஓடு 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 ஒரே ஓட்டம் 41 பேரை வேட்டையாடி ஓடி போறாரு வேட்டைக்கார. தண்ணி பிளைட்ல பறந்து போனாரு. ஏர்போர்ட்ல இருந்து ஓடு 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 ஒரே ஓட்டம் ஓடினாரு. பனையூருக்கு ஒரே ஓட்டம் ஓடினாரு. பாட்டு உங்களை பார்த்து தான் கத்துக்கணும் அண்ணே ஜோசப் விஜய் அண்ணன். அண்ணா விஜய் அண்ணா, அண்ணா ஜோசப் அண்ணா, விஜய் அண்ணா, உங்களை பார்த்தானா அண்ணா நான் கத்துக்கிறேண்ணா பாட்டண்ணா. உங்க படம் நிறைய பார்ப்பேண்ணா. தமிழ்நாடு மக்கள் அண்ணா கேனைங்களா? ஏன்னா அந்த 41 பேர் போலீஸ் மேல வலிய போட்டு இவ்வளவுதான். கரூர் கம்பெனி முதலாளி எங்க? செந்தில் பாலாஜி எங்க? வருவார். செந்தில் பாலாஜி வருவார். வருவார் அண்ணா, விஜய் அண்ணா வருவார். இப்போ நீங்க அந்த தில்லுமுள்ளு பண்ணி குதிரை பேரம் நடத்தி அந்த எம்எல்ஏக்கெல்லாம் நீங்க விலைக்கு வாங்கி ராஜினாமா பண்ணி வச்சுக்கிறீங்கல்ல, அந்த இடத்துல எல்லாம் இடைத்தேர்தலுக்கு தடை விதிச்சிருக்குது சுப்ரீம் கோர்ட். என்னைக்குன்னா ஒரு நாள் தேர்தல் அறிவிப்பாங்க இல்ல, அப்போ கரூர்ல வந்து நிப்பாரு. நீங்க சொல்ற கரூர் கம்பெனி முதலாளி அண்ணன் செந்தில் பாலாஜி அங்க வந்து நிப்பாரு. அங்க அந்த கரூர்ல தலைவர் தளபதி எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்கள் தலைவர் தளபதி அறிவிக்கிற வேட்பாளர் உதயசூரியன் ஜெயிக்கும். இந்த கரூர் இடைத்தேர்தல் என்ன நடக்க போகுது நீங்க கொஞ்சம் பாருங்க. உள்ளாட்சி தேர்தலையும் பாருங்க. நான் ஒண்ணு சொல்றேன் அண்ணே விஜய் அண்ணே, சிஎம் அண்ணே விஜய் அண்ணே, மனுஷனே நிரந்தரம் கிடையாதுண்ணே. இந்த மண்ணுல ஒரு நாள் பிறந்தா ஒரு நாள் சாகணும். ஒரு நாள் பிறந்துட்டா ஒரு நாள் சாகணும். பிறப்பு இறப்பு உயிரினங்களுக்கு அது சகஜம். மனுஷனே நிரந்தரம்னா நான் தான் நிரந்தரம் முதல்றான். இனி என்னைக்குமே நம்ம தான் நறுக்கு 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 நறுக்குன்னு வெற்றி செய்யுங்கன்னு சினிமா டைலாக் பேசுனீங்களே. இந்த தமிழ்நாட்டு மக்கள் கரூர் மக்களும் சேர்த்து சொல்றேன். இன்னைக்கு கொர்ராட்டம் அந்த மாதிரி உங்க பின்னால அந்த சினிமா மோகம் சினிமா போதையில் இருக்கிறாங்கல்ல, இந்த மக்கள் அண்ணே ஜோசப் விஜய் அண்ணே, மாண்புமிகு முதலமைச்சர் எங்க அண்ணா ஜோசப் விஜய் அண்ணா, எங்க மண்ணா, உங்களை நறுக்கு 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 நறுக்குன்னு மக்கள் நறுக்குவோம். மக்கள் நறுக்குவோம். ஆட்சியில் எங்க பார்த்தாலும் லஞ்சம். இந்த ஆட்சியில் எங்க பார்த்தாலும் லஞ்சம். எங்க ஆட்சியில் லஞ்சம். லஞ்சம் யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க. அவர் சொல்றாரு கரூர்ல, கேட்டா எங்க அண்ணன் விஜயோட ஆட்சி, எங்க தம்பி விஜயோட ஆட்சி, எங்க புள்ள விஜயோட ஆட்சி, எங்க மாமா விஜயோட ஆட்சின்னு சொல்லுங்க. லஞ்சம் கொடுக்காதீங்க. கொடுத்துட்டாங்களே, வாங்கிட்டாங்களே, வேற யாரும் இல்ல. உங்க ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர், அப்புறமா உங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அவருக்கு 2 பெரிய டிபார்ட்மெண்ட் கொடுத்துறீங்க. குருவி தலையில பணங்காய் வைக்கிற மாதிரி, குருவி தலையில பணங்காய் வைக்கிற மாதிரி 2 டிபார்ட்மெண்ட் கொடுத்துறீங்க. 2 டிபார்ட்மெண்ட். ஒண்ணு நீர்வளத்துறை, இன்னொன்னு நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி துறை டிபார்ட்மெண்ட். இந்த கோர்ட்ல வக்கீல், இந்த கோர்ட்ல வக்கீல்கள் எல்லாம் போட்டீங்கல்ல, அரசாங்க வக்கீல், அரசு வழக்கறிஞர், அரசு வக்கீல் போட்டீங்கல்ல, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு லோக்கல் கோர்ட்டுகள்லாம், அதுக்கெல்லாம் அண்ணன் புஷி அண்ணன் லட்சக்கணக்கில் பணம் வாங்கினார். குறைஞ்சது 5 லட்சம், அதிகபட்சம் 30 லட்சம். வக்கீல்கிட்ட போய் ஒரு பணம் கேட்கும் போது அவர் வக்கீலுக்கு சொன்னாரு, நாங்க ஏன் லஞ்சம் கொடுக்கணும்? எங்க அண்ணன் விஜய், எங்க தம்பி விஜய், எங்க புள்ள விஜய், எங்க மாமா விஜய் சொல்லிட்டாரு பணம் லஞ்சம் கொடுக்க கூடாது. அதுக்கு புஷி ஆனந்த் சொன்னாரு, உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க புள்ள, உங்க மாமா விஜய் தான் சொன்னாரு பணம் வாங்க சொல்லி. பணம் கொடுத்தா வக்கீல் இல்லைன்னா போன்னு சொல்லி 180 கோடி ரூபாய் கணக்கு வருது. அது லஞ்சம் இல்லையா சார்? அதெல்லாம் அன்பளிப்பா, டொனேஷனா, உங்க கட்சிக்கு பார்ட்டி ஃபண்ட். இனிமே பார்ட்டி ஃபண்டே கிடையாது. இனிமே பார்ட்டி ஃபண்டே கிடையாது. பார்ட்டி ஃபண்ட வாங்குவேன், வாங்கி கஜானால சேர்த்துறோம்னு சொன்னீங்கல்ல சார். அண்ணா, எங்கள் அண்ணா மண்ணா, சிஎம் முதல்வர் அண்ணா விஜய் அண்ணா, பார்ட்டி ஃபண்டே இப்ப வாங்கிட்டேனா பார்ட்டி ஃபண்ட் வக்கீல்கிட்ட. உங்களுக்கு லஞ்சம் நடக்கலையா? ஊழல் நடக்கலையா? எவ்வளவு வார்த்தைங்க பேசினாங்க, எவ்வளவு வார்த்தைங்க ஓடுறாங்க. தொண்ட என்ன வரப்போகுதுன்னு தெரியல. சிங்கப்பூர் ஓடிட்டார். யாரு? மாண்புமிகு ஏவா வேலு சொல்றாரு. அவர் சொல்லிட்டு தானே போனாரு, நான் சிங்கப்பூர் போயிட்டு இருக்கேன், ட்ரீட்மெண்ட் முடிச்சு நான் வரேன்னு லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட சொல்லிட்டு தான் போனார். போலீஸ் கிட்ட சொல்லிட்டு தான் போனார். சொல்லாமலாம் ஒண்ணு சிங்கப்பூர் போல. சிங்கப்பூர் போயிட்டு இருக்காரு. ட்ரீட்மெண்ட் முடிச்சு நான் வரேன்னு லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட சொல்லிட்டு தான் போனார். போலீஸ் கிட்ட சொல்லிட்டு தான் போனார்.
நான் போயிட்டு வரேங்கன்னாரு. இப்ப 27ஆம் தேதி வரைக்கும் கோர்ட் அவருக்கு கெடு குடுத்துருது. 27ஆம் தேதி வரைக்கும் நீங்க ட்ரீட்மெண்ட் பாருங்க. 27ஆம் தேதி பிறகு நீங்க 27ஆம் தேதி பிறகு 27ஆம் தேதி நீங்க போய் ஆஜராகணும்னு சொல்லிக்கிறாங்க. அவர் வரதான் போறார். யாரு? அவர் ஒண்ணும் ஓடி போல. ஃப்ளைட்ல பறந்து போனாரு. அண்ணா, விஜய் அண்ணா சிங்கப்பூருக்கு. நீங்க எப்படி எங்க போனாலும் தனி ஃப்ளைட்ல பறக்குறீங்க. அந்த மாரி தனி ஃப்ளைட்ல பறந்து போறாரு. இனி அவ்வளவுதான். திமுகவே கிடையாது. இனி நிரந்தரம் இவர்தானா. யாரு? அண்ணன் ஜோசப் விஜய். இவர்தான் இனிமே நிரந்தரமா இருப்பாராம். இனிமே இவர்தான் நிரந்தரமா. கூட்டு களவாணி என்றது. களவாணி என்ற வார்த்தை என்னன்னு தெரியுமா? நான் பேசிருவேன். நீதிபதிங்க சொல்லியிருக்கிறாங்க. முதலமைச்சர் ஒருமையில பேசாதீங்க. ஆபாசமா பேசாதீங்க. கெட்ட வார்த்தையில விமர்சிக்காதீங்க. முதலமைச்சர்னாங்க. நீதிமன்றத்தை மதிக்கணும் நம்ம. இப்ப சிஎம் ஆயிட்டீங்க. யார் களவாணி? அவங்கவங்க மனசாட்சிக்கு தெரியும் யார் களவாணி. அதுக்கு அடுத்து இவர் சொல்றது திருட்டு திமுக. இங்கதான் நான் வரேன். ஒண்ணு வேணா, நானு மாண்புமிகு கடவுளுக்கு சமமானவர்கள் நீதிபதிகள். கோர்ட்ஸ் ஆர் டெம்பிள், ஜட்ஜஸ் ஆர் காட். அதான் உண்மை. நீதிமன்றங்கள் ஆலயம், நீதிபதிகள் கடவுள். அதுதான் உண்மை. அதான் நாங்க நம்புறோம். இன்னைக்கு நீதிமன்றத்தை நம்பிதான் நம்மள மாதிரி பொது வாழ்க்கிறவங்க எல்லாரும் இன்னைக்கு இருக்கிறோம். இந்த ஆட்சியில நீதிமன்றம் தான் நாங்க நம்பி இருக்கிறோம். நீதிபதி சொன்னா அப்படி அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் வந்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களை வந்துட்டு பர்சனலா அட்டாக் பண்ணிட்டாரு. அவருடைய பர்சனல் லைஃப் பத்தி பேசிட்டாருன்னு சொல்லி அட்டாக் பண்ணிட்டு அவர் அட்டாக் பண்ணி பேசுறாரு. அவர் அரெஸ்ட் பண்ணி அவர் கோர்ட்ல ஜட்ஜி வந்து அவருக்கு முன்ஜாமீன் கொடுக்கும்போது முதலமைச்சரை மரியாதையா பேசுங்க, ஒருமையில பேசக்கூடாது, கெட்ட வார்த்தையில பேசக்கூடாது, தப்பா பேசக்கூடாது, அவதூறா பேசக்கூடாதுன்னாரு. அதை நாங்க நீதிபதி சொல்றதை ஏத்துக்கிறோம். நான் நீதிபதி, பொதுவா எல்லா நீதிபதிகளிடம் கேட்கிறேன். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் யாரும் தப்பா பேசக்கூடாதுன்றீங்க. அவர் யாரும் அவதூறு பேசக்கூடாதுன்றீங்க, ஒருமையில பேசக்கூடாது, கெட்ட வார்த்தையில பேச. ஆனா அவர் என்ன வேணாலும் பேசலாமா? மாண்புக்கான நீதிபதிகளை கேட்டுக்கொள்கிறேன். மைக் சென்னை 360 யூடியூப் சேனல் சார்பாக. அவர் என்ன வேணாலும் பேசலாமா? தீய சக்தி, குடும்பம் கொள்ளடிக்குது, அவன் இவன் வாடா போடான்னு பேசி இன்னைக்கு திருட்டு திமுகன்னு பேசுறாருன்னா இது கூட நாங்க பதில் கொடுக்க மாட்டோமா? நாங்க திருட்டு திமுகவா? பனையூர் பங்களால இறங்கி நீங்க வச்சிருக்கிற 10,000 கோடி கருப்பு பணத்தை நாங்க திருடின்னு வந்துட்டோமா? நாங்க திருட்டு திமுகவா? உங்களுக்கு உலகம் முழுவதும் இருக்கிற சொத்துக்கள் அங்கெல்லாம் போய் நாங்க எதனா உங்களுக்கு சொந்தமான பொருட்களை திருடின்னு வந்துட்டோமா? நாங்க திருட்டு திமுகவா? பார்த்து பேசுங்க. யார் திருட்டு திமுக? யார் திருட்டு திமுக? நாங்களா? ஆடு திருநவனுக்கு திருப்பத்தூர்ல மாவட்ட அளவில் அரசு வக்கீல் பதவி கொடுக்குறீங்க. ஆட்டு திருட்டு கேஸ் இருக்கிறான். ஆடு திருடன். அவன தொழிலே ஆடு திருடுறதானா வக்கீல் அவன். ஆடு அங்கங்க ஆடு திருடி சந்தையில் வித்துருவான். இல்ல கசாப்பில் வித்துருவான். அவன் தான் இன்னைக்கு திருப்பூர் டிஸ்ட்ரிக்டுடைய திருப்பத்தூர், எங்க வேலூர் மாவட்டத்துல பிரிஞ்ச திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் பிபி மாவட்ட அரசு வழக்கறிஞர் ஒரு ஆடு திருடன். அவன் ஆடு திருடன்னு சொல்றான். ஆனா ஆட்டு திருடனுக்கு வனத்துறை அமைச்சர் சிபாரிசுல அவன் டிஸ்ட்ரிக்ட் பிபி. ஆட்டு திருடனுக்கு அரசு வழக்கறிஞர் பதவி கொடுத்த டிவிகே கட்சியை திருட்டு டிவிகேன்னு சொல்லலாமா? அண்ணா விஜய் என்ன திருட்டு திமுகன்னு சொல்றீங்களே, ஆடு திருடனவனுக்கு அரசு வக்கீல் பொறுப்பு கொடுத்தீங்களே, திருட்டு டிவிகேன்னு சொல்லலாமா? திருட்டு லாட்டரி சீட்டு விக்கிறவங்களுக்கு எம்எல்ஏ பதவி, மந்திரி பதவி கொடுத்திருக்கீங்களே, திருட்டு டிவிகேன்னு சொல்லலாமா? திருட்டுத்தனமா சினிமா தியேட்டர்ல உங்க படங்களுக்கெல்லாம் பிளாக் டிக்கெட் வித்தாங்களே, திருட்டுத்தனமா பிளாக் டிக்கெட் வித்தவங்களை எம்எல்ஏ ஆக்கியிருக்கீங்களே, டிவிகே, திருட்டு டிவிகேன்னு சொல்லலாமா? பிளாக் மார்க்கெட்ல திருட்டு லாட்டரி சீட் விக்கிறவனெல்லாம் இன்னைக்கு மந்திரி ஆக்கியிருக்கீங்களே, எம்எல்ஏ ஆக்கியிருக்கீங்களே, திருட்டு டிவிகேன்னு சொல்லலாமா? அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள், பிரவுன் சுகர், குழந்தைக்கு மாத்திரை நசனம், பவுடரா நசுக்கி டிபேட் கால்ல தள்ளினு ட்ரக்ஸ் போதைப் பொருள் பயன்படுத்தின திருட்டுத்தனமா, அந்த திருட்டுத்தனமா போதைப் பொருளை பயன்படுத்தின கில்லியோ புல்லியோ சரத்துன்னு ஒருத்தரை மந்திரி ஆக்குனீங்களே, திருட்டுத்தனமா போதைப் பொருளை பயன்படுத்தணும்னு திருட்டு டிவிகேன்னு சொல்லலாமா? சொல்லலாமா திருட்டு டிவிகேன்னு? பாலியல் குற்றவாளிகளாக பெண்களுக்கு பாலியல் தொல்லை, சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துட்டு திருட்டுத்தனமாக ஊர் முழுவதும் தலைமறைவாக சுற்றி திரிந்து கொண்டிருந்த பலருக்கு எம்எல்ஏ பதவி வழங்கியிருக்கிறீர்களே, டிவிகே கட்சி திருட்டு டிவிகேன்னு சொல்லலாமா? வேணாம், நான் சொல்ல மாட்டேன். என்னத்து அப்புறம் அந்த கட்சியார் கோச்சுக்குவார். ஏன்னா நீதிபதி சொன்னதை நம்ம மதிக்கணும்.
சிஎம் சார் உங்களெல்லாம் பேசணும்னா எவ்வளவோ பேசணும். நம்ம முதுவை பார்த்துக்கணும் முதல்ல இன்னொருத்தர் குறை சொல்றதுக்கு முன்னால. நான் இன்னொன்னு கேட்கிறேன். அவர் நிறைய பேசினார். அவர் பெரிய அறிவாளி. அவர் பெரிய அறிவுஜீவி. அவருக்கு தான் எல்லாம் தெரியும். ஆரோக்கியசாமின்னு ஒரு நபர் பக்கத்துல இல்லைன்னா தானே தெரியும் என்ன ஆகும் நம்ம நிலைமைன்னு சொல்லி. ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் நம்ம பக்கத்துல இல்லைன்னா அப்பதான் தெரியும் நம்ம நிலைமை என்னன்னு சொல்லி. ஆமா, விஜய்க்கு ஆளினா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுக்கறது எல்லாமே ஆரோக்கியசாமி. கவர்மெண்ட்டை நடத்துறது யாருன்னு கேட்டா ஆதவர்ஜுனா. கவர்மெண்ட் நடத்துறது ஆதவர்ஜுனா. நான் ஒண்ணு கேக்குறேன். எவ்வளவோ ஆங்காரமா ஆணவத்தோடு எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவுதான் பேசியாச்சு. என்ன சட்டமன்றத்துல பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே ஒரே ஓட்ட ஓடிட்டீங்களே. சட்டமன்றத்துல பேசல விஜய், பேசல சிஎம் பேசலன்றீங்களே. சட்டமன்றத்துல நான் பேசணும் பயந்துன்னு ஓடுறீங்களே. ஒரே ஓட்டம் ஓடுறீங்களே. ஏன்னா சட்டமன்றத்துல நான் வாய் திறந்தா போறோம். ஒரே ஓட்டம் ஓடிறாங்க. நீ வாய் திறந்தா கப்பு நாத்தம், சாக்கடை நாத்தம், கூவாட்டு நாத்தம். ஆனரபிள் சிஎம் விஜய் அண்ணா, அதாவது நீங்க பேசுற பேச்ச சொல்றேன். அப்பாவை காணும்னு சொன்னீங்கல்ல, நீங்க பேசுற பேச்சுங்க. கதை சொல்றீங்கல்ல, யாரோ எழுதி குத்துந்த. உங்க நாத்தம் தாங்க முடியாத ஓடுறாங்க. ஆனா பட்ஜெட் கூட்டத்தொடர் ஒண்ணு இருக்குது. அங்க எங்க மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் நாளைய தமிழக மன்னன் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி செய்வார். எங்களுக்கு பேச தெரியும். அண்ணா விஜய் அண்ணா, நீங்க கரூருக்கு போனீங்களே, கரூருக்கு போனீங்க, எதுக்கு போனீங்க? அந்த 41 பேர் இறந்துட்டாங்க கூட்ட நெரிசல்ல. அவங்க குடும்பங்களுக்கு அரசு வேலை நீங்க வழங்கிருக்கீங்க. நீதிமன்ற தடை கேட்டாங்க. ஆனா நீதிமன்றம் தற்காலிக பணி நியமனம் கொடுங்கட்டாங்க. நீங்க கொடுங்க, நம்ம நீதிமன்ற தீர்ப்பை வந்துட்டு நம்ம விமர்சிக்க கூடாது, கண்டம் ஆஃப் த கோர்ட் ஆயிடும். ஆனா அந்த வேலையை நீங்க பாக்குறீங்க, ஆதவர்ஜுனா பாக்குறாரு. சரி, இது பொதுவான கருத்து. ஒருத்தருக்கு ஒரு 41 குடும்பங்கள் உயிரிழந்தது, அந்த குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனா அவங்க எப்படி இறந்தாங்க? இங்க அதுதான் கேள்வி. அவங்க எப்படி இருந்தாங்க? அந்த 41 பேர் ராணுவத்துல பணியாற்றி கொண்டிருந்த எல்லையில தீவிரவாதிகளுக்கும் நமக்கும் நடந்த போர்ல அந்த 41 பேர் ராணுவ வீரர்களை இறந்துட்டாங்க. அந்த ராணுவ வீரர் குடும்பங்களுக்கு நீங்க அரசு வேலை கொடுக்குறீங்களா? இல்ல அந்த 41 பேர் குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கிற அவங்க எல்லாம் போலீஸா இருந்தாங்க, வன்முறை அடக்கும் போது 41 போலீஸ்கள் இறந்துட்டாங்க. அவங்க குடும்பத்துக்கு கருண் அடிப்படையில வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்களா? இல்ல ஜாதி கலவரமோ மத கலவரமோ ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்லயோ இறந்துட்டாங்க, அதனால அனுதாபத்தோடு அவங்க குடும்பத்திற்கு நீங்க அரசு வேலை கொடுக்குறீங்களா? மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணா ஜோசப் அவர்களே, அண்ணா ஜோசப் விஜய் அவர்களே, ஒரு நடிகனை பார்க்க வந்த கூட்டம். அன்னைக்கு நீங்க சிஎம் கிடையாது, ஒரு நடிகன். அந்த நடிகனை சினிமாவை பார்த்து அந்த நடிகன் மீது ஒரு வெறித்தனமான ஒரு பற்று, ஒரு ஈர்ப்பு. சினிமாவில் நடிப்பதெல்லாம், அவர் சினிமாவில் நடிப்பதெல்லாம் உண்மை, அவர் மிகவும் நல்லவர், சினிமாவில் நல்லவராக வருகிறார். சினிமாவில எப்படி ஜோசப் விஜயை பார்ப்பாரோ அப்படிதான் அவர் அப்படிதான் அவர் நிஜ வாழ்க்கையிலே வாழ்கிறார். அந்த வெறித்தனமாக அந்த சினிமா வெறி, சினிமா மோகம், அந்த சினிமா போதை, ஒரு நடிகனை பார்க்க வந்த கூட்டம். கூட்ட நெரிசலிலே 41 பேர் இறந்து போனார். நம்ம வயிற்றுல குழந்தைக்குதுன்னு பார்க்கல, கூட ஒரு சின்ன குழந்தைய கூட்டு வருமே, ஒரு பையனை கூட்டு வருமே, நமக்கு வயசாயிடுச்சேன்னு பார்க்காம ஒரு நடிகனை பார்ப்பதற்கு அந்த சினிமா வெறியோடு வந்து நீங்க இறந்துட்டீங்க. அவங்களுக்கு 41 பேர் குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுக்குறீங்கன்னா இது எந்த வகையில நீங்க ஏத்துக்கிறது? நீங்க சிஎம் ஆன உடனே உங்க அரசியல் கட்சி கூட்டத்துக்கு வந்து இறந்தவங்களுக்கு நீங்க வேலை கொடுக்குறீங்கன்னா இது எந்த வகையில ஏத்துக்கிறது? எங்க திமுகனுடைய மாநாடு நடக்குது, வர்றாங்க, வரும்போது ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க, ரிட்டர்ன் போகும்போது ஆக்சிடென்ட் இறந்துடுறாங்க. அவங்களுக்கு காரணம் நாங்க திமுக ஆட்சி வந்த உடனே எங்கள் மாநாடுக்கு வாகனத்தில் வரும்போது விபத்து ஏற்பட்டு இறந்து போனார், அவருக்கு அரசு வேலைன்னா சும்மா விடுவாங்களா மக்கள்? எதிர்கட்சி சும்மா விடுமா? ஏன்னா உங்க கட்சி கூட்டத்துக்கு அவன் வந்தான், வரும்போது ஆக்சிடென்ட்ல செத்துட்டான், அவனுக்கு அரசாங்க வேலை கொடுக்குறிய, அது நீங்க கட்சி சார்பா நிதி கூட அவன் குடும்பத்துக்கு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க? இப்ப நானே ஒரு பேச்சாளர் திமுக மேடையில பேசினே இருக்கும்போது மைக்கு பிடிச்சி கரண்ட் அடிச்சு செத்துடுறேன். என் கூட 5 பேர் செத்துட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வந்து தலைவர் தளபதி முதலமைச்சர் உடனே குடியாத்துக்கு பேச்சாளர் பாவம் கரண்ட் ஷாக் அடிச்சு செத்துட்டான் மேடையில, கூட ஒரு 4 பேர் செத்துட்டாங்க. அந்த 5 குடும்பங்களுக்கு அரசு வேலை தரேன்னா மக்கள் ஏத்துக்குவாங்களா? அப்படித்தானே இருக்குது இது. இதுல நினைவு சின்னம் வேற வைக்கிறாங்க. இவங்க அப்படியே 1989ஆம் ஆண்டு வன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக 22 பேர் துப்பாக்கி சூட்டில இறந்து போனார்களே, அப்படியே தியாகிகளா? ஒருத்தர் மரணத்தை கொச்சப்படுத்தி பேசக்கூடாதுங்க.
ஒருத்தருடைய மரணத்தை கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது. ஆனா அவங்க எப்படி இறந்தாங்க? எப்படி இறந்தாங்க? ஒரு சினிமா நடிகனை பார்க்க வந்து இறந்தாங்க. அவங்களுக்கு அரசு வேலைன்னா எப்படி? அன்னைக்கு கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க. அவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு குடும்பம் இருக்குது. உங்களுக்கும் 10 லட்சம் அன்றைய திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசு அரசாங்கத்தின் சார்பா உங்களுக்கும் 10 லட்சம் கொடுத்து கவர்மெண்ட் சார்பா தலைவர் தளபதி அறிவிச்சு உங்களுக்கும் 10 லட்சம் கொடுக்கப்பட்டது. ஜோசப் விஜய் 20 லட்சம் கொடுத்தார். இது எந்த வகையில நியாயம் கொஞ்சம் சொல்லுங்க. இதை தட்டி கேட்டா ஒரு முதலமைச்சர் அவ்வளவு ஆணவத்தோடு திருட்டு திமுக அதெல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் பதில் சொல்லணும். இன்னைக்கு தானே 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. 5 நிமிஷம் கொத்து பரோட்டா போட்டதுக்கே சம்பவம் பண்ணிட்டோம்னா 5 நிமிஷம் பேச உங்க தளபதி தலைவர் ஸ்டாலின் தோத்துறாருன்னு சொல்ல வர்றாரு. கொத்து பரோட்டா போட்டாரா விஜய் சார்? நீங்க நாங்க கொஞ்சம் ஏமாந்துட்டோம். உங்களை ஒரு பொருட்டாவே கருதல. டெல்லி பிஜேபி ஏடிஎம் கேட் போயிட்டோம். உங்களை ஒரு பொருட்டாவே கருதல. உங்களை பொருட்டா கருத்து உங்களை எதிர்த்து நாங்க பார்க்க வேண்டிய வேலை எல்லாம் பார்த்ததா இன்னைக்கு இவ்வளவு நான் உட்காந்து பேச தேவையில்லை. இன்னைக்கு 2வது முறை தலைவர் தளபதி முதலமைச்சர் இருப்பாரு. இந்த விபத்து தமிழ்நாட்டுல நடந்திருக்காரு. இந்த விபத்து தமிழ்நாட்டுல நடந்திருக்காரு. ஆமாங்க, அவர் மட்டும் எங்க தலைவர் தளபதி ஜோசப் விஜய் மாதிரி ஒரு சர்வாதிகாரியா ஒரு ஆணவமா ஒரு தலைகணத்தோடு அவர் அன்னைக்கு ஒரு முதலமைச்சரா இருந்திருந்தா கரூர்ல 41 பேர் இறந்த உடனே முக்காடு போட்டு ஓடு 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 ஓடுறார் பாரு வேட்டைக்காரன், ஓடுறார் பாரு 49 பேரை வேட்டையாடிட்டு ஓடுறார் பாரு வேட்டைக்காரன் ஓடு ஓடுன்னு ஓடுனீங்களே. ஓடி போய் நீங்க இறங்கிங்க பாருங்க சென்னை ஏர்போர்ட்ல. சென்னை ஏர்போர்ட்லயே அன்னைக்கு நாங்க நினைச்சிருந்தா சென்னை ஏர்போர்ட்ல திரு ஜோசப் விஜய் அவர்களையும் கூட போனவங்க அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணி A1 அக்யூஸ்ட் மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைய முதல்வர் அன்றைய டிவிகே தலைவர் நடிகர் ஜோசப் விஜய் அவர்கள் A1 அக்யூஸ்ட் இப்ப இருக்கிற செகண்ட் அக்யூஸ்ட் எல்லாம் சேர்த்து அன்னைக்கு நைட்டே கொண்டு போய் கோர்ட்ல ஜட்ஜி முன்னாள் நிக்க வச்சு உங்களை புழல் ஜெயில வந்துட்டு ரிமாண்ட் பண்ணியிருந்தா அப்போ தெரிஞ்சிருக்கும். ஆடி போயிட்டு இருப்பான், ஓட்டிருப்பான். டிவிகே வேணா விகே வேணான்னு ஒரே ஓட்டிருப்பான். ஜெயலலிதா தான் அந்த வேலை பண்ணிருப்பாங்க. இந்த 41 பேர் உங்க கூட்டத்தில் தான் நடந்துச்சு. சரியா ஆர்கனைஸ் பண்ணல. இதுக்கு காரணம் நீங்க தான், உங்க கட்சிக்கார். A1 அக்யூஸ்டிஸ் ஜோசப் விஜய் உங்க கட்சிக்காரெல்லாம் அந்த மாவட்ட செயலர் உட்பட அவங்க எல்லாம் A2 அக்யூஸ்ட் பண்ணிருந்து உங்களை தூக்கி உள்ள போட்டிருந்தா இன்னைக்கு எதுவுமே இருந்திருக்காது, கட்சி இருந்திருக்காது, தேர்தல் சந்திச்சிருக்க மாட்டீங்க. அன்னைக்கு மனிதாபிமானத்தோடு நம் தலைவர் தளபதி நடந்து கொண்டதுக்கு இவ்வளவு பேச்சு அகங்காரத்தோடு ஆணவத்தோடு திமுறோட பேசுறீங்களா? திமுக அழிஞ்சு போயிடுமா? திமுக ஒளிஞ்சு போயிடுமா? அவ்வளவுதானா? இனி நீங்க தானா? முதலமைச்சர் அண்ணா ஜோசப் விஜய் அண்ணா திமுக அழிஞ்சு போன எவன் சொன்னானோ அவன் பூரா அழிஞ்சு போயிட்டாரு. திமுக வர்றாரு. தயவு செஞ்சு அந்த வார்த்தை சொல்லாதீங்கண்ணா. அண்ணா ஜோசப் விஜய் அண்ணா திமுக அழிஞ்சுடும் சொல்லாதீங்க. அண்ணன் இந்திரா காந்தி அப்படிதான் சொன்னாங்க, ராஜீவ் காந்தி அப்படிதான் சொன்னாரு, நரசிம்மராவும் அப்படிதான் சொன்னாரு, பக்தவச்சலும் அப்படிதான் சொன்னாரு, ராஜாஜி அப்படிதான் சொன்னாரு, எம்ஜிஆர் அப்படிதான் சொன்னாங்க, ஜெயலலிதா அம்மா அப்படிதான் சொன்னாங்க, புரட்சியாளர் கேப்டன் விஜயகாந்த் அப்படிதான் சொன்னாரு. யாரும் இல்லைன்னா விஜயண்ணா, யாரும் இல்ல. எல்லாருக்கும் நம்ம தலைவர் கலைஞர் தான் கல்லறை கட்டி மணிமண்டபம் வச்சு இரங்கல் உரை எழுதினாரு. இது திமுக இருக்கிற ராசி அண்ணா, விஜய் அண்ணா. திமுக அழிஞ்சிட அவ்வளவுதான். இனி நான் தான் சம்பவம் நறுக்கு 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 நறுக்குங்க. கொத்து பரோட்டா போட்டோன்னு சொல்லாதீங்கண்ணா. வேணும், சென்டிமெண்டா சரியில்லை. இந்த மண்ணில யாரும் நடந்தாரு. நாங்களும் நீங்க கொத்து பரோட்டா போட்டீங்கல்ல, நாங்க கைமா போடுனது ஒரு படம் வருமே, ஒரு பாட்டு ஒண்ணு, தொட்டப்பட்டா ரோட்டில் கொத்து பரோட்டா சிக்கன் வந்து தரட்டான் அந்த வந்து எல்லா சினிமாவே நறுக்கு நறுக்கு நறுக்குன்றது, கொத்து பரோட்டான்றது, சம்பவம் செய்யுங்கன்றது எல்லாமே இன்னும் நடிகனாவே இருக்கிறார், இன்னும் நடிகமாவே இருக்கிறார். நாங்க கைமா போடுவோம்ல, நாங்களும் போடுவோம் கைமா. உதயண்ணா இருக்காரு. இனி அரசியலே உதய் வர்சஸ் விஜய் தான். குதிரை பேரம் நடத்தினுங்கிறது நீங்க, எம்எல்ஏக்களை வலிக்கு வாங்குறது நீங்க. ஊழலை ஒழிப்பேன்னு அதிமுக இருக்கிற ஊழல்வாதிகளை கொண்டு வந்து உங்க கட்சி, அது குட்கா விஜயபாஸ்கர் எவ்வளவு பெரிய ஊழல் பண்ண, அங்க கரூர்ல இருக்கிற அந்த விஜயபாஸ்கர் லேண்ட் கிராப்பிங் கேஸ்ல ஒரு மிகப்பெரிய ஊழல் பண்ண அந்த விஜயபாஸ்கர் மேல 60 கேஸ், கரூர் விஜயபாஸ்கர் மீது 40 கேஸ், இப்படி பல ஊழல்களை செய்திருப்பது யார் என்று கேட்டால் நீங்க தான். இப்படி பல ஊழல்களை செய்திருக்கிறது யாருன்னு கேட்டா நீங்க தான். மேகதாது டேம் பத்தி பேசுறாருங்க. விஜய்க்கு மேகதாது டேம் பத்தி பேசலையே, காவேரி பிரச்சனை பத்தி பேசலையே. உங்களுக்கு மேகதாது டேம்னா என்னன்னு தெரியுமா? காவேரி பிரச்சனை என்னன்னு தெரியுமா? அண்ணா விஜய் அண்ணா, சிஎம் அண்ணா, மேகதாது டேம்ல நீங்க கோர்ட்ல
நீங்க பெட்டிஷன் போட்டீங்க, ஆனா தள்ளுபடி பண்ணிட்டாங்க, நீங்க சரியா வாதாடல, ஸ்டாலின் சார் அது சரியா கையாடலன்னு நீங்க எங்களுக்கு சொல்லி தரீங்களா? மேகதாது டேம் பிரச்சனை பத்தி நீங்க பேசுவீங்களா விஜயண்ணா? பேசுவீங்களா? பேசுவீங்களா? பேசுவீங்களா நீங்க? காவிரி பிரச்சனை பேசுவீங்களா? அங்க டி கே சிவகுமார் என்ன தெரியுமா சொன்னாரு? கர்நாடகா சிஎம் டி கே சிவகுமார் என்ன சொன்னார் தெரியுமா? அன்னைக்கு மு.க. ஸ்டாலின் சிஎம்மா இருந்தாரு. நாங்க மேகதாட்டுல டேம் கட்டல. இப்போ நாங்க கட்டுவோம்னா ஒரு ஆளாவே பொருட்படுத்தல. ஏன்னா எங்கனாலதான் எங்களுடைய 5 எம்எல்ஏக்கள் அதோட தான் ஆட்சி நடத்துறாங்க. டேம் கட்டுவோன்றாரு. நீங்க டேமே கட்டக்கூடாதுன்னு கர்நாடகாவை திமுக எதிர்த்து இந்த மாதிரி நிப்பீங்களா? நிக்க மாட்டீங்க. ஏன்னா இன்னும் உங்க ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகல. அது கர்நாடகால ஓடணும், பெங்களூர்ல ரிலீஸ் ஆகணும், பல்லாயிரம் கோடிக்கணக்கில் பணம் எடுக்கணும். நீங்க பேசுவீங்களா நாங்க பேசுற மாதிரி? இல்ல நீர்வளத்துறை அமைச்சர் பேசுவாரா? இட்டுன்னு போற அவருக்கு தெரியுமா? திரு புஷி ஆனந்த் அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியுமா சார்? அதனால ஏதோ நம்ம பேசிட்டோம், நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டோம், நம்ம யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஒரு நாளாந்தர பேச்சாளர் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணாலும் பேசலாம். திருட்டு திமுகன்னு சொல்லலாம், தீய சக்தின்னு சொல்லலாம், ஓடிட்டாங்கன்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்ச நாள் போனா இன்னும் அசிங்கமா பேசுவார் மாதிரி தெரியுது. இது இப்ப நாங்கெல்லாம் பேசுறோம்னா நீதிமன்றத்தை சொல்லிட்டாங்க. அதனால நாங்களும் ஒரு மரியாதை தரோம் முதலமைச்சருக்குன்னு. இப்பவே தமிழ்நாடு அரசியல் உடுப்பி ஓட்டல் எச்சல மாதிரி ஆயிடுச்சு. மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்களே, நீங்க சிஎம் ஆன பிறகு தமிழ்நாடு அரசியல் டோட்டல் தமிழ்நாட்டை உடுப்பி ஹோட்டல் எச்சல மாதிரி ஆயிடுச்சு. இதை விட ஒரு வார்த்தை எனக்கு சொல்ல தெரியல. நீங்க சிஎம்மா வந்தீங்க, நாங்க இல்லைன்னா நீங்க சிஎம் இல்லை. நாங்க என் தலைவர் தளபதி எனக்கு ஒரு வேற முடிவு வச்சிருந்தா முடிஞ்சு போயிட்டு இருக்கோம். விஜய் ஆட்சி பண்ணிட்டோம், கவர்னர் ஆட்சி வேணா நாங்க தான் உங்களை சிஎம் ஆக்கிருக்கிறோம். எங்க ஆதரவோட தான் நீங்க சிஎம். பேசுற பேச்சு ஆணவத்தோட திமிரோட பேச பேச்சு பாத்துக்கலாமா? என்ன ஏதுன்னா ஹிட்லர், சோழனி, இடியமை இவங்க நிலைமைலாம் என்ன தெரியுமா? அதை விட மோசமா நீங்க பேசினீங்க. உங்களை மாதிரி ஒரு சிஎம் இது வரைக்கும் இந்தியா பார்த்தது இல்லை. ஒரு மட்டு மரியாதை இல்லாம நாங்க பேசினா முதலமைச்சரை ஒருவேளை பேசாதீங்க நீதிபதிக்கு சொல்றாங்க. நாங்க பேச ஆரம்பிச்சா நான் போலீஸ் ஒண்ணு சொல்றேன், உங்களை கொலைக்காரன்னு சொல்றாரு அந்த ஆளு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொலைகாரன் ஓன்றார் நமது சிஎம் அண்ணா விஜய் அண்ணா ஜோசப் பெரிய. ரீல்ஸ் நம்ம ரீல் ஓடுறோமா? அவர் சொல்றாரு, யார் ரீல்ஸ் ஆட்சி நடத்துறது? நீங்க தான் ரீல்ஸ் ஆட்சி நடத்துனீங்க. யார் சொல்றது? ஜோசப் விஜய் அண்ணா சொல்றாரு. விஜய் அண்ணா, எங்க தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் ரீல்ஸ் ஆட்சி நடத்தல, ரியல் ஆட்சி நடத்தினார். எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் ரீல்ஸ் அரசியல் நடத்தல, ரியல் அரசியல் நடத்தினுக்கிறாங்க. ஜோசப் விஜய் சார், அண்ணா விஜய் அண்ணா, நீங்க நடத்துற ஆட்சி ரீல்ஸ் ஆட்சி. உங்க அரசியல் ரீல்ஸ் அரசியல். ரீலா விடுறீங்க. பார்த்து பேசுங்க, அடக்கமா பேசுங்க, தன்மையா பேசுங்க, வாய் கொழுப்பு வேணாம். இன்னைக்கு மக்கள் உங்களுக்கு எப்படி எவ்வளவு ஆதரவோடு இருக்கணும், அந்த மக்கள் திரும்புறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. அந்த மக்கள் திரும்புறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. நாங்களும் பேசுவோம். அதுக்கு நீங்க பதில் கொடுக்க முடியாது. அதனால திடீர்னு சொல்றேன், நிறைய கோபத்தோட பேசிட்டு இருக்கேன், ரொம்ப அடக்கத்தோட பேசுறேன். நான் உண்மையான தொண்டை. நான் ஒன்னும் அரசியல் வியாபாரி கிடையாது. திமுக ரொம்ப ஓவர். நீங்க தொடர்ந்து இப்படியே பேசிருந்தீங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அண்ணா அவர்களே, நீங்க தொடர்ந்து இப்படியே பேசியிருந்தீங்கன்னா லட்சக்கணக்கான திமுக தொண்டை மொபைல்ல லைவ் போட ஆரம்பிச்சிருவோம், பதிவு போட ஆரம்பிச்சிருவோம். எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணுவீங்க? எத்தனை பேர் சைபர் கிரைம் அரெஸ்ட் பண்ணுவீங்க? உங்க மரியாதையை நீங்க காப்பாத்திக்கங்க. மாண்புமிகு அண்ணன் முதலமைச்சர் விஜய் அவர்களே, உங்க மரியாதை நீங்க காப்பாத்திக்கங்க. தன்மையா பேசுங்க. திமுக அழிஞ்சிரும்னு சொன்னவெல்லாம் அழிஞ்சு போயிட்டான். யார் அழிய போறாங்க, யார் நிலைத்து நிக்க போறாங்கன்னு மிக விரைவில் நீங்களே தெரிஞ்சுக்கீங்க. காலம் பதில் சொல்லும். ஜோசப் அண்ணா இப்பவும் சொல்றேன், வாய் அடக்கத்தோடு பேசுங்க. நீங்க சிஎம், இப்போ நடிகர் இல்ல, சிஎம். அந்த நடிகரா இருக்கிறீங்கல்ல, அதை விட்டுட்டு சிஎம்மா வாங்க. சிஎம்மா வந்து மக்களுக்கு முடிஞ்சா நல்லது பண்ணுங்க. இல்லைன்னா கூட பேசுறது அந்த நாத்த பிடிச்ச பேச்சு பேசாதீங்க. நீங்க பேசினா பன்னீர் வாட அடிக்கணும். அப்படியே பன்னீர் வாட அடிக்கணும். அப்படி பேசுங்க. கூவநாத்த வாட வர மாதிரி பேசாதீங்க. அண்ணா விஜய் அண்ணா வணக்கம். அண்ணா விஜய் அண்ணா வணக்கம். நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.